கடவுள் கூப்பிட்டோன்னே வந்தார். பல கஷ்டங்களுக்கு மத்தியில் மக்களை வழி நடத்தினார். மக்கள் ஆவுன்னா உடனே கல்லை எடுத்துருவான் மோசேவை அடிக்க. அவர் அப்பெல்லாம் தாழ்ந்து தாழ்ந்து கடவுள்கிட்ட மன்றாடி தான் ஜெயிச்சார். 2 வார்த்தைகள் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க, மாசாவிலும் மெரிபாவிலும். நமக்கு மாசானோனையும் இந்த ஜூஸ் ஞாபகம் தான் வருது. மாசா, பேண்டா. மாசான்னா என்ன, மெரிபானா என்னங்கிறது நம்ம பார்க்கணும். மாசாவிலும் மெரிபாவிலும் நீங்கள் என்ன செய்தீங்க? நடந்தது போல உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்போ அந்த இடத்துல அவங்க கடினப்படுத்தினதுனால இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அப்போ மோசஸுக்கு வருவோம். இந்த மோயிசன் என்ன பண்ணார் பாருங்க. இன்னைக்கு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது நம்மளுடைய முதல் வாசகத்தில். கடவுள் முன்னாடி ஒரு இடத்துல சொன்னார், போய் பாறையை உன் கோலால் 2 அடி அடின்னார். ஒரு தட்டுன்னாரு, தண்ணி வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன சொன்னார் பாருங்க, ஒரு பெரிய தண்டனையை மோசே பெற்றுக்கொள்றார். இன்னைக்கு மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவன் இன்னும் கடின உள்ளத்தினா இருக்கிறான், அதனால நான் சொல்றபடி போய் செய்யின்னு சொன்னாரு. இங்க எழுதி இருக்கு பாருங்க, அவர் கட்டளைப்படியே. யார் கட்டளைப்படி? ஆண்டவரின் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன்னி நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. மோசே அவர்களிடம், கலகக்காரரே, திருட்டு பயலா, என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். கலகக்காரரே, இப்போது கேளுங்கள், இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா? நாங்களாம் ஒண்ணுமில்லாத ஆள், எங்களால் முடியுமா? கடவுள் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். இருக்கிற கோபத்தெல்லாம் அடியில காட்டிட்டார். 2 போடு போட்டார். இது சரியா? ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. அதுக்கு முந்தின வார்த்தை வருது பாருங்க. ஆண்டவர் மோசையிடம், கோலை எடுத்துக்கொள், கையில வச்சுக்கோ, நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவர செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். என்ன சொன்னாரு? பேசுங்கள். கையில குச்சியை வச்சுக்கோ, பேசு. அது எதுக்கு சொல்றாரு பாருங்க. இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள், மக்கள் கூட்டமைப்புக்கும் தண்ணீர் கொடுப்பீர்கள். பாருங்க கடவுள் பாருங்க இதை சொல்லியிருக்கிறாரு. இவர் போய் கோவத்தில் 2 அடியை போட்டார். அதனால என்ன விளைவு வந்து தெரியுமா? அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா மோசேக்கு எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை பாருங்க. அதனால தான் நம்ம இவங்களை விட பெரிய ஆள் கிடையாது. கடவுள் நண்பனை போல முகமுகமா பார்த்து பேசக்கூடிய ஒரு மனுஷன் மோசே. அப்படிப்பட்டவருக்கே கடவுள் இப்படி ஒரு நீதியை தான் வச்சார். சொல்றதை செய். இங்க நற்செய்திக்கு வாங்க. பேதுரு ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு மனுஷன். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்ட உடனேயும் மனசுல நிறைய வந்திருக்கும். இயேசுவை பத்தி எதையோ யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்றதா சொல்ல வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் பேதுரு குதிச்சு சொல்றாரு, நீர் மெசியா. பாராட்டு. உடனே கடவுள் தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருப்பா. பெருமையான வார்த்தைகளை இயேசு சொல்லிட்டு அப்படி திரும்பல சொல்றாரு, நான் பாடுபடணும், துன்பப்படணும் சொன்ன உடனேயும் பேதுரு அங்க குதிக்கிறாரு. டபாருங்க. ஆண்டவரே, அது நடக்கவே கூடாது. உடனே இயேசு என்ன சொன்னாரு? எனக்காக இப்படி பேசுறியாருப்பா, எங்கடா இருந்த நீன்னு அப்படி போயிட்டாங்க. போ பின்னாலே சாத்தானே. ஃபாதர் வாசிக்கும் போது ரொம்ப சாஃப்டா வாசிச்சார். போ பின்னாலே சாத்தானே அப்படின்னாரு. ஏசு எப்படி சொல்லியிருப்பாரு? போடா பின்னாடி சாத்தானே, அப்படிதான் சொல்லியிருப்பாரு. கோபமா சொல்லியிருப்பாரு. பாருங்க அன்பு பிள்ளைகளே, ஃபாதர் பார்க்குறாரு, நம்மளை வேற அப்பப்போ சுரண்டிக்கிறான், எத்தனை சுரண்ட போறானோ அப்படின்னு ஃபாதர் விட்டுருவோம். இனிமே நீங்க பிள்ளைகளே, இங்கிட்டு மோசே அங்கிட்டு பேதுரு, 2 முக்கியமான கேரக்டர்ஸ் பாருங்க. தே லாஸ்ட். பார்த்தீங்க, கடவுள் வந்து யார் முகத்தாட்சினையும் பார்க்க மாட்டார். தப்புனா தப்பு தான், அடிக்கணும். கடவுள் அடிக்கிறதுக்காக வரல, நம்மளை மீட்கணும். எது சரி அதை புரிந்து கொள். இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்துல தான் தப்பு பண்றோம். அதனாலதான் இந்த பிரசங்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டு என்ன செய்யறாங்க? எதுவுமே கேட்காதது போல போயிட்டு இருக்கிறாங்க. ரசிக்கிறாங்க பிரசங்கத்தெல்லாம்.
நகைச்சுவையை ரசிக்கிறாங்க, ஆனா செய்தியை உள்வாங்கிறது இல்லை. எப்படி வயிற்றுக்குள்ளே போற உணவு செரிக்காம